ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது மார்ச் 18 அன்றைக்கி எடுத்த மினி விலாக் தான். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை, அதனால தட்டைப்பயிரில் பொரியல் செஞ்சுட்டு பச்சைப்பயிறு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தட்டைப்பயிறு நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தார். அதையும் எடுத்து வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நான் கொஞ்சம் கீரையும் ஆட் பண்ணியிருந்தேன். இனிமேல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதே குக்கரில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்காக பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதே டைம் பொங்கியும் வராது. அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, வரமிளகாய், உப்பெல்லாம் ஆட் பண்ணி லெக் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா பச்சைப்பயிரும் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொதிக்க வைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணாமல் சும்மா மட்டும் கடைஞ்சி கெட்டியாக அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்க தேவையில்லை. கெட்டியாக அதுவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வதக்கிறதும் எப்போவும் நம்ம பொரியல் வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டைப்பயிறு, முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா தட்டைப்பயிறு பொரியல் ரெடி. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கோம். சொந்த வீடுங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரீம் இல்லை, அந்த வேலையை தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு கடைக்கால் எடுக்க தான் ஜேசிபி வந்துருந்துச்சு. சைடில் கொஞ்சம் மரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இன்றைக்கி நல்லபடியாக வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.